ஹலோ மக்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சிறப்பான திரைப்படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா ரியல் ஸ்டீல். ஸோ ரியல் ஸ்டீலோட ஒன்லைனர் என்னன்னு பார்த்தலாம். ஃபியூச்சரில் பாக்ஸிங் மேட்ச்சில் வந்து மக்கள் இறக்குறாங்க அப்படின்றத அவாய்ட் பண்ணுறதுக்காக வந்து ரோபோட்ஸ் இறக்குறாங்க. பிற்காலத்தில் வந்து அது வந்து ஒரு ஃபேமஸ் ஒரு ஸ்போர்ட்டாகவே மாறிடுது. ஸோ இந்த படம் என்னடா ரொம்ப பிளண்டாக இருக்கே அப்படின்னு நான் கூட நினச்சேன். பட் படம் பார்க்கும்போது தான் வந்து அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 எமோஷன் அப்போ தூவி விட்டு பயங்கரமாக நம்மளை ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. அதாவது ரொம்ப நாளாக இருக்கிற காதல், நம்ம ஹீரோக்கு ஸ்போர்ட் மேலே இருக்க காதல், அப்புறம் அப்பா பையன் பாசம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இங்கேன்னு பார்த்தீங்கன்னா எமோஷன் அப்படியே அழகாக வந்து மழைச்சாரல் மாதிரி தூவியிருக்காங்க. ஸோ அந்த எமோஷன்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத இந்த திரைப்படத்தில் நம்ம பார்த்து சந்தோஷப்படுவோம். வாங்க திரைப்படத்துக்குள்ளே போகலாம். அண்ட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் தொட போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வார போகிற திரைப்படங்கள் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அண்ட் நம்ம போகிற படத்தெல்லாம் வார பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணலாம்ல. ஸோ வாங்க படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அவரோட லாரியை வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்காரு. ஒரு கார்னிவல் மாதிரி இருக்குது. அந்த இடத்துல போயிட்டு நிறுத்திட்டு வந்தீங்கன்னா வந்து நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. காலையில் 3 பெண் குழந்தைங்கன்னா நம்ம ஹீரோவை எழுப்புறாங்க. அந்த எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வெளியே நடந்து வரும்போது அங்கே இருந்த ரோபோ ஒன்று வெளியே எடுத்துகிட்டு வராரு. வாவ் சூப்பராக அந்த குழந்தைங்க ஃபோட்டோ எடுக்கலான்னு போது நம்ம அதில் வந்து இல்லை $5 கொடுங்க ஃபோட்டோக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண் குழந்தைங்க வந்து ரொம்ப காண்டா சிப்படா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போயிடுறாங்க. நம்ம அது ரொம்ப படு கேவலமாக வந்து இறங்கி வந்து $2.5 கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி வர. ஆனால் வந்து போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆக்சுவலாக எங்கே வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்னிவல் இருக்கிற இடத்துல தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புல் ஃபைட் நடக்கும். ஸோ புல்லுக்கும் ரோபோக்கும் சண்டை அப்படின்ற மாதிரி தான். ஸோ யார் தோக்குறாங்களோ வந்து ஜெயிச்சவங்க கிட்ட வந்து காசு கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷனில் தான் இங்கே வந்து மேட்ச் நடக்கும். ஸோ நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா வந்து ரோபோ எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. நம்ம ஆள் வந்து முன்னாள் பாக்ஸர், இன்னால் வந்து ரோபோ பாக்ஸராக வந்து மாறிட்டார். காலையை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு லைட்டாக ஜகாவைனா என்னடா காலை இவ்வளோ பெருசாக இருக்கு, ரோபோ வந்து செஞ்சிட போகுது அப்படின்ற ஒரு லைட்டாக பீதிலாம் இருக்கும். இருந்தாலும் வந்து பரவாயில்ல காசு இல்லை அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா வந்து அவர் அந்த மேட்ச்சில் வந்து ஈடுபடுறாரு. மேட்ச்சில் ஈடுபடும் போது வந்து இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து நல்லா தான் வந்து சண்டை போட்டிருப்பாரு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாடு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ரோபோவோட மார்கை வாங்கிடுது. அதுக்கப்புறம் நெஞ்சிலேயே குத்தி நம்ம ரோபோ கதையை முடிச்சு விட்டுருது. எப்படியாவது தப்பிச்சா போகுதுன்னு சொல்லிட்டு உடஞ்சு போன ரோபோவெல்லாம் தூக்கி போட்டுக்கிட்டு லாரி எடுக்கலான்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா 2 ஆளுங்க வந்து நம்ம ஹீரோ அப்ரோச் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ வந்து நம்ம காசு கொடுக்க வேண்டிய ஆளுங்க தான் நோ அப்படின்னு பயந்து போய் ஒருத்தனை அடிச்சிடுறாரு. பட் அப்புறமேட்டு தான் தெரியும் இவரோட முன்னாள் காதலி வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டு இருப்பாங்க. இறந்ததுக்கப்புறம் இவங்களோட பையன் பார்த்தீங்கன்னா வந்து அடாப்ஷனுக்காக வந்து கோர்ட்டில் இருக்காரு. அண்ட் இந்த கோர்ட்டு கேஸை வந்து நம்ம ஹீரோ அட்டன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால நம்ம ஹீரோ சரி வேற வழி இல்லாமல் சரி ஓகே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ காசு கொடுக்க வேண்டிய ஆள் வந்து அந்த இடத்துல பார்த்தா அந்த லாரி அங்கே இருக்காது. அப்போ தான் இவன் தப்பிச்சிட்டான் அப்படின்றது தெரிஞ்சுனா நம்ம காசு வாங்க வேண்டிய ஆள் பார்த்தீங்கன்னா வந்து செம்ம காண்டாயிரம் இறான் உன்னை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கனை கட்டின்னு வெயிட் பண்ணுகிறான். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து கோர்ட் ரூமில் அப்பியர் ஆகிறார். அங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோவோட பையனை அவனோட சித்தி அப்புறம் அவங்க சித்தப்பா புது ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா வந்து பணக்காரங்க. அதனால் சித்தி பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸை வந்து தத்து எடுத்துக்கணும். மேக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோட பையன். மேக்ஸை தத்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளானிங்கில் இருப்பாங்க. பட் வந்து அதுக்கு முட்டுக்கட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அவரோட பயாலஜிக்கல் ஃபாதர் நம்ம ஹீரோ தான். இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு வந்து ஆஹா பணம் இருக்குதுரா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் நான் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போவான். பின்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம சித்தப்பா காரணம் வந்துட்டு டேய் இந்த மாதிரி வந்து அப்படின்ன உடனே மேக்ஸ் அடாப்ட் பண்ணி கொடுக்குறதுக்கு $50,000 அப்படின்னு கேட்பான். $50,000 சரி ஓகே ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்தப்பாக்கார சொல்லுவான். என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் இட்டலிக்கு பார்த்தீங்கன்னா சம்மர் வெக்கேஷனுக்காக போகிறோம். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மேக்ஸ் தத்து எடுத்துக்க முடியும். அது வரைக்கும் நீ அவனை பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னோடனே அப்போ $1,00,000 அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிடுறான். நம்ம ஆள் ரொம்ப பணக்காரன் போல வந்து சரி ஓகே நான் வந்து ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸை அடாப்ட் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸை வந்து அடாப்ஷன் பேப்பருக்கு சைன் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ வந்து மேக்ஸை வந்து அவங்க சித்தப்பா சித்திக்கிட்டே பார்த்தீங்கன்னா அடாப்ஷனுக்கு விட்டுட்டு நம்ம ஹீரோ வந்து ஜாலியாக கிளம்பி வெளியே போயிட்டு அந்த ரோபோ விற்கிறவங்ககிட்ட வந்து நாய்ஸி பாய் நான் வந்து வாங்கிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து டாலர்ஸ் ஜிம் அப்படின்ற ஒரு இடத்த காட்டுறாங்க. டாலர்ஸ் ஜிம்மில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பாக்ஸிங் கற்றுருப்பாரு. ஸோ இந்த டாலர்ஸ் ஜிம்மோட ஓனர் பார்த்தீங்கன்னா வந்து முன்னாள் இந்த ஓனரோட பொண்ணு தான் வந்து டாலர்ஸ் ஜிம். ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து வாடகைக்கு வேற இருக்கிறான். அண்ட் இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இந்த ரோபோ ரிப்பேரிங் அந்த விஷயம் எல்லாமே பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் தான் பார்த்தீங்கன்னா ரோபோ மெக்கானிக் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த நாய்ஸிப் ரோபோ வந்திருக்கோம். நம்ம ஹீரோயின் வந்து கத்துவாங்க டே என்னடா நீ வந்து வாடகையே கொடுக்காம என்னை ஏமாற்றிட்டு இருக்கேன், நானே வந்து பேங்க்ரப்ட் ஆகிடுவோம் பொழுது ஒன்று மாதிரியே அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அதே டைமில் சித்தப்பா சித்தி மேக்ஸ் 3 பேர் அந்த இடத்துக்கு வராங்க. சித்தப்பா நைஸாக வந்து $50,000 அவங்ககிட்ட கொடுத்துட்டு மேக்ஸையும் வந்து கொடுக்குறாங்க. மேக்ஸை வந்து உஷாராயிடுறான் டே நீ என்னை வித்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்டே சண்டை போகிறாங்க. பட்
இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸும் அவங்க அப்பாவும் வந்து சந்திக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க சந்திச்சதே இல்லை. ஸோ கையில் இருந்த காசை எடுத்து ஹீரோயின்கிட்ட கொடுத்துட்டு அந்த ரோபோக்காரனுக்கு செட்டில் பண்ணிட்டு ரோபோவை தூக்கி உள்ளே வை, நம்ம உள்ளே போய் என்ன போசோம் அப்படின்னு பேசிடுறாங்க. இந்த இடத்துல மேக்ஸும் அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுனே இருக்காங்க. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு கோச்சிங் போகிற மாதிரிலாம் இருக்குது. சரி டைம் பீயிங் என் கூட இரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால் கொஞ்சம் பையன் சமரசமாகி உள்ளே போய் பார்க்குறான். உள்ளே போய் பார்த்தா வந்து நாய்ஸி பாய் அப்படின்ற ஒரு ரோபோவை $50,000 கொடுத்து நம்ம ஹீரோ வாங்கியிருப்பார். ஏன்னா இப்போ தானே $50,000 நம்ம சித்தப்பாக்கார் கொடுத்தாரு. ஸோ இந்த நாய்ஸி பாய் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஃபேமஸான ஜாப்பனீஸ் ஃபைட்டிங் ரோபோ. அதை வந்து நம்ம ஹீரோ தான் வாங்கியிருப்பார். ஆனால் வந்து வாய்ஸ் ரெகக்னிஷன் ஆகலை அப்படின்ன உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து தான் ஏமாந்துட்டா வந்து பயந்துருப்பார். பட் நம்ம மேக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து டக்குன்னு ஹெட்செட்டை மாற்றி ஜாப்பனீஸில் சொன்ன உடனே அந்த ரோபோ ஆக்ஷனை கொடுக்கும். அப்புறம் இந்த லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நாய்ஸி ரோபோ வந்து செம்ம சூப்பராக வந்து ஒர்க் அவுட்லாம் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மேட்ச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பும் போது வந்து நம்ம சுட்டி பையன் மேக்ஸ் என்ன பண்ணுவான், வண்டி சாவித்துன்னு சாக்கடையில் போட்டுருவான் தம்பி அப்படின்னு சொல்லாமல் பாருங்க. டே நானும் வருவேன், என்னையும் கூட்டின்னு போய் இல்லைனா சாக்கடையில் சாவியை போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி மிரட்டினதுக்கு அப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம மேக்ஸின்ஸ் தான் வந்து நம்ம ஹீரோ வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. அண்டர் கிரவுண்ட் பாக்ஸிங் மேட்சும் நடக்குது. ஸோ அண்டர் கிரவுண்ட் பாக்ஸிங் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா வந்து மெயின் ஈவெண்ட் கொடுத்தா தான் ஆச்சு. ஏன்னா இது ஒரு சூப்பர் ஸ்டார் லீக் மேட்ச் போட்ட ரோபோ, அதனால நீ வந்து எனக்கு மெயின் மேட்சை கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூரோப் எப்படியோ பேசி கீசி வாங்கிறாரு. ஸோ மெயின் மேட்ச்சில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து $50,000 வந்து அவருக்கு கிடைக்கும் அப்படின்றனால அந்த மேட்சை வந்து கண்டிப்பாக வேணும்னு சொல்லி இறங்கிறாரு. அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் லெவலில் வந்து இந்த நாய்ஸி பாய் வந்து வேற லெவலில் சண்டை போடும். ஆனால் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஹீரோக்கு வந்துச்சுன்னா அந்த ரோபோட காம்பினேஷன்ஸ்லாம் சரியாக தெரில அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கட்டத்தில் வந்து நம்ம நாய்ஸி பாயை போட்டு தள்ளிடுறாங்க. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சின்ன பையன் வந்து சொல்லியிருப்பான், அப்பா நம்ம வந்து சாதா மேட்சே ஆடுவோம், இந்த மேட்ச் ஆடினா கண்டிப்பாக வந்து தோற்றுருவோம் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனால் வந்து இதை கேட்காம வந்து நம்ம ஹீரோ இறங்கினால இப்போ நாய்ஸி ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்து பூட்ட கேஸ் ஆகிடுது. ஐயோ இப்போ இந்த ரோபோக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பேர் பார்ட் தேடணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஜங்க்யார்டில் போயிட்டு ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோவும் பையனும் வந்து திருடிட்டு இருக்காங்க. நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு, இருட்டில் வந்து எடுனோ தேடிட்டு இருக்காங்க. தேடிட்டே இருக்கும் போது நம்ம மேக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அந்த எட்ஜில் போய் நின்றுட்டு இருப்பான். டக்குன்னு நம்ம ஹீரோ விழுந்துட போடா அப்படின்னு சொல்லும் போது அப்பாடே நல்ல வேலை நான் விழல அப்படின்னு டம்மால்னு உடச்சு செம்ம ஸ்பீடாக வந்து கீழே வந்து சறுக்கினே போவான். நம்ம ஹீரோ வந்து பின்னாடி அவனை காப்பதாக ஓடுவார். ஒரு பாயிண்டில் வந்து அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கும் போது ஏதோ ஒரு கை பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸை பிடிச்சிரும். இவனை வந்து அப்படியே தத்தளிப்பான். எப்படியும் அதுக்குள்ளே வந்து நம்ம ஹீரோ வந்து நம்ம மேக்ஸை காப்பாற்றிடுவார். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸ் கவனிக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பூமியில் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய ஜென்ரேஷன் 2 ரோபோ வந்து புதஞ்சிருக்கு அப்படின்றதாங்க. நம்ம ஹீரோ கிட்ட வந்து எப்படியா தோண்டி நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேக்ஸ் எவ்வளோ கெஞ்சுவான். ஆனால் வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு அம்பாட்டு கிளம்பி போயிடுவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பையன் தனியாகவே பார்த்தீங்கன்னா மொத்த மண்ணியை நவுத்தி அந்த ரோபோவை தூக்கி ஒரு இதில் வச்சு ட்ரெயில வச்சு எப்படியோ வந்து தூக்கின்னு வந்துடுவான். தூக்கின்னு வந்து அவங்க அப்பா கிட்டே சண்டை போடுவான். லூசு பையில என்ன விட்டு வந்துட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுவான். வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த ஜென்ரேஷன் 2 ரோபோ வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கத்துறாங்க. ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, நீ ஒரு அட்டெம்ப்ட் கொடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் தூக்கி இது சார்ஜ் ஆகுதான்னு பார்த்தா அந்த ரோபோ எழுந்து நிற்குது. ஓ மை காட்! அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரேரான ஸ்கில்லான ஷேடோ பாக்ஸிங் அப்படின்ற ஒரு ஸ்கில் செட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த ரோபோவில் இருக்கும். அந்த ரோபோவெல்லாம் பார்த்து வந்து நம்ம ஆளுங்க வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸ் வந்து அந்த ரோபோவை சுத்தமாக க்ளீன் பண்ணி அதோட பேர் ஆட்டம் சொல்லிட்டு அதை போட்டிருக்கோம். ஸோ இதோட பேர் ஆட்டம் அப்படின்றதையும் கண்டுபிடிப்பாங்க. அண்ட் இந்த ரோபோவை பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி இதுக்கு ஒரு மேட்ச் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோகிட்ட கேட்கும் போது அதெல்லாம் வேணாண்டா, இல்லை கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பையன் அடம் முடிப்பான். அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வழியாக வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோ வந்து நிறைய இடத்துல போய் கேட்குறாரு. பட் ஏற்கனவே நிறைய மேட்ச் இவர் தோற்றுனால இவர் மேலே யாரும் பெட் பண்ணி இவருக்கு வந்து சான்ஸ் கொடுக்கறதுக்கு யாரும் முன் வரல. சரி வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல போய் கேட்கும் போது அந்த கேட்க போன இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த இப்போதைக்கு அன்டிஃபிடட் சாம்பியனான ஜிஎஸை வந்து மேக்ஸ் வந்து பார்க்குறான். வேறு லெவலில் இருக்கும். இது வரைக்கும் மேட்ச் போட்ட எல்லா சேலஞ்சஸுமே வந்து இந்த ஜிஎஸ்ன்ற ரோபோட் வந்து அடித்து நவுத்தி இருக்குது. ஸோ ரொம்ப கர்வத்தோடு தான் பார்த்தீங்கன்னா இதோட ஓனர்ஸ்லாம் வந்து சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்து பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிட்டு இருக்கான் நம்ம மேக்ஸுமே கூட. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸை வந்து நம்ம ஃபாதரை ரொம்ப வந்து கரார பிடிக்க அப்போ வந்து சரிடா உனக்கு என்ன வா ஒரு மேட்ச் தானே நான் ஜூ கூட்டின்னு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜூன்ற ஒரு இடத்துக்கு வந்து நம்ம மேக்ஸை வந்து நம்ம ஹீரோ கொண்டு போகிறாரு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா பக்கா அண்டர் கிரவுண்டு. ஸோ எல்லாமே இல்லீகல் தான் இங்கே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மேக்ஸ் தான் வந்து பேசுகிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து $100 ஆரம்பித்த பெட்டு பார்த்தீங்கன்னா கடைசியில் $1000, அதாவது ஒரு ரவுண்ட் ஒரு நிமிஷம், அந்த ஒரு நிமிஷத்தை தாண்டினா பார்த்தீங்கன்னா $1000 நம்ம ஹீரோக்கு அதாவது மேக்ஸுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அண்ட் மேக்ஸும் ஹீரோவும் வந்து கொஞ்சம் வந்து பயந்துடுறாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து பரவாயில்ல இந்த மேட்சை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. அந்த மேட்சை இந்த மேட்ச்சில் தோத்துட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து இவங்களோட ரோபோட்டை அவங்ககிட்ட கொடுத்துடணும். ஸோ இந்த மேட்ச் வந்து ஆரம்பிக்குது, இந்த ஏடா கூடமாக ஆரம்பிக்குது. அந்த எப்படியோ வந்து 30 செகண்ட் தாண்டின உடனே நம்ம ஹீரோவும் வந்து டே விட்றாதரா மேட்ச்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. இது எல்லாமே மேக்ஸ்
மேக்ஸ் தான் வந்து அந்த ரோபோ கண்ட்ரோல் பண்ணுறமா எப்படியோ ஒரு நிமிஷம் தாண்ட உடனே ஜெயிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ஓடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த தோத்தம் வந்து இல்லை டபுள் த மணி நான் வந்து இந்த ரவுண்டு விளையாடுவோம் அப்படின்னும் போது இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டெக்னிக் 2 கையில் ஜம்ப் பண்ணி டமால்னு அடிக்கிற ஒரு டெக்னிக்கை வந்து நம்ம ரோபோக்கு ஃபீட் பண்ணியிருப்பார். அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஜெயிச்சிருவார். அதுக்கப்புறம் என்ன ஈஸி மணி 2000 ரூபா இல்லை அப்படியே எடுத்துக்கிட்டு ஜாலியாக வந்து அந்த ஜூ மேட்ச்லேருந்து ஜெயின் பண்ணி போயிடுறாங்க. கிடச்ச காசை வச்சு ஒரு மோட்டரில் தங்கிட்டு இருக்கும்போது அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆட்டமுக்கு நிறைய டேட்டாவை வந்து நம்ம மேக்ஸ் வந்து ஃபீட் பண்ணிகிட்டே இருக்காரு. அது அதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு. அதில் வந்து ஒரு டான்ஸ்லாம் வேறு ஆடுவார். அந்த டான்ஸ்லாம் வந்து நான் பயங்கர இம்ப்ரெசிவாக இருக்கும். நம்ம ஹீரோவும் வந்து இந்த மாதிரி டான்ஸ்லாம் ஆடினா செம்மையாக இருக்கும்டா, நம்ம மார்க்கெட்டிங் பிஆருக்குலாம் வந்து நல்லாயிருக்கும், ஸ்டேஜில் ஆடு அப்படின்னு சொல்லும்போது நம்ம மேக்ஸ் வந்து இல்லை நான் டான்ஸ் ஆடுறேன் ஆனால் நீ வந்து இந்த ரோபோக்கு வந்து பாக்ஸிங் சொல்லு கூட அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு டீலிங்கில் போட்டுறாங்க. டீலில் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து புள்ள வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுவான், அப்போ பார்த்தீங்கன்னா வந்து பாக்ஸிங் பண்ணி சொல்லித்தரான் இந்த ஆட்டம்க்கு. ஸோ இந்த ஆட்டம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பீயிங் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு செல்ஃப் கான்ஷியஸ் இருக்கிற மாதிரி ஒரு சீன் இருந்திருக்கும். அதை நான் சொல்ல மறந்துட்டேன். என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இதே மாதிரி ஓடிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்களோட வின்னிங் ஸ்ட்ரீக் வந்து பயங்கரமாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இவங்க போடுற மேட்ச் எல்லாமே ஜெயிச்சிட்டே இருக்காங்க. ஸோ ரேடியோலையும் பார்த்தீங்கன்னா வந்து இவங்களை பற்றி ரொம்ப ஃபேமஸாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆட்டம் ATOM ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ரேடியோவில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களோட வின்னிங் ஸ்ட்ரீக்லாம் வந்து பயங்கரமாக போய் கடைசியில் வந்து லீக் மேட்ச்சில் வந்து இவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. டபுள் சிட்டி அப்படின்ற ஒரு ரோபோ எதிர்த்து இவங்களோட மேட்ச் வந்து ஃபஸ்ட்டு லீக் மேட்சாக இருக்குது. ஆனால் கரெக்டாக மேட்ச்சுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜிஎஸோட ஓனர் அந்த ஒரு லேடி இருப்பாங்களே, அந்த லேடி வந்து நம்ம ஹீரோவையும் மேக்ஸையும் கூப்பிட்டு $2 லட்சம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ரோபோட்டை நான் வாங்கிக்கிறேன். ஸோ ஜிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ட்ரைனிங் பார்ட்னராக உங்கள் ரோபோட்டை நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலான்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த டைமில் வந்து நம்ம ஹீரோ வந்து ரொம்ப எக்ஸைட்டட், வா சூப்பருங்க கண்டிப்பாக வித்துறாங்க அப்படின்ற மாதிரி போவான். பட் வந்து மேக்ஸ் வந்து முடியவே முடியாது, இது ஏன் ரோபோ, நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸ் மோடில் போயிட்டு கோச்சுக்கிட்டு அங்கேருந்து போயிடுவான். அப்போ வந்து அப்பா கிட்டையும் கோச்சுப்பான், இந்த மாதிரி நீ வந்து என் ரோபோவெல்லாம் விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவான். ஒரு வழியாக வந்து 2 பேரும் வந்து சமரசமாயிடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டேஜுக்குள்ளே போகும்போது நம்ம ஆள் வந்து வேறு லெவலில் ஒரு டான்ஸ் மூவெல்லாம் போட்டு அந்த ஸ்டேஜுக்குள்ளே இறங்குறாரு. அங்கே இறங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டபுள் சிட்டிக்கும் நம்ம ஆட்டமுக்கும் வந்து செம்ம ஃபைட்டு வேறு லெவலில் சண்டை போட்டுக்கிறாங்க. எப்படியோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோ வந்து ஜெயிச்சிடறாரு. ஜெயிச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து காம்பேரிங் வந்து சொல்லிட்டு இருப்பாங்களா, டைப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸ் வந்து அந்த மைக்கை பிடுங்கி ஜிஎஸ்க்கு வந்து சேலஞ்சை போட்டுறாரு. அவ்வளோதான், போட்டு விட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நைட்டு கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா வந்து லாரிக்கிட்ட வந்து நம்ம முன்னாள் மாடு மேய்க்கிறவர் பார்த்தீங்களா, அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம ஹீரோவை பிடிச்சி ஷெம்மாடி அடிச்சிடறாரு. ஸோ அடிவானதில் வந்து நம்ம ஹீரோ லைட்டாக பீதியாகி மேக்ஸை வந்து அவங்க சித்தப்பா சித்திக்கிட்டே விட்டுறாரு. ஆனால் மேக்ஸால் இதெல்லாம் தாங்கிக்கவே முடியல. டேய் நான் என்ன தாண்டா பண்ணுறது, நான் வந்து ஃபெயிலியர்ரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லும் போது, எனக்காக நீ சண்டை போட தானே நான் எதிர்பார்த்தேன், நீ எனக்காக சண்டை கூட போட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பையனோட ஃபீலிங்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து செதறுது. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் மேக்ஸை சித்தப்பா சித்தி கூட ஆரம்பிச்சிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து ஜிம்முக்கு போயிடுறாரு. ஸோ இந்த ஜிம்மில் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்து அவங்க லவ் பண்ணுறாங்க அப்படின்ற ஃபீலிங்ஸே வந்து எமோட் பண்ணுறாங்க. டேய் 1200 கிலோமீட்டர் இந்த கிசுகாகடா வந்த அப்படின்னும் போது ஒருத்தர் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கிளம்பி மேக்ஸை கூட்டின்னு வரத்துக்கு போயிடாரு. திருப்பி சித்தப்பா சித்தி வீட்டில் போயிட்டு பயங்கரமாக சாரிலாம் கேட்குறாரு. அதுக்கப்புறம் வந்து நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த தடவை ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது, வா நம்மளுக்கு வந்து ஒரு நைட்டு ஒரே ஒரு ஃபைட்டு ஆட்டமை வச்சு ஜிஎஸ் அடிக்கலாம் வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சித்தியம் பார்த்து எங்களுக்கு இந்த ஒரு நைட் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லும் போது சித்தியம் சரி இந்த ஒரு நைட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ 2 பேரும் வந்து மேட்சுக்குள்ளே இறங்குறாங்க. மேட்சுக்குள்ளே இறங்கும் போதே பார்த்தீங்கன்னா வந்து ஜிஎஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரிங்குக்கு வெளியே வந்து சும்மா அப்படி எக்ரி சும்மா டொம்முன்னு வந்து உள்ளே விடும். அவ்வளோதான் நம்ம பேன் ஆகிடுவோம். ஸோ வந்து வாய்ஸ் மோடில் வந்து ஆக்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஜிஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமான 2 பிளேயர் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் சிஸ்டம் யூனிட்ஸோட வந்து இறங்கியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட் டாமினேஷன் பை ஜிஎஸ். செம்ம அடி அடிக்கிறாங்க ஆட்டமை. சும்மா கார்னரில் வச்சு சும்மா பொங்கு 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 கார்னர்லாம் தப்பிக்கலான்னு ட்ரை பண்ணால் கூட பங்கு 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 பங்குன்னு ஒரு 3-4 தடவை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆட்டம் கீழே விழுந்துருது. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைப்பாங்க. ஆக்சுவலாக நம்ம ஆட்டம் மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே வந்து இந்த ஆட்டம் தோற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு $1 லட்சம் பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டுக்காரன் வந்து வெளியே கட்டி வச்சுருப்பான். கரெக்டாக சீட் நம்பர் வேறு சொல்லிட்டு போயிட்டு இருப்பான் லூசு பையன். கரெக்டாக நம்ம ஃபஸ்ட் ரவுண்டு கிளியர் பண்ண உடனே மாட்டுக்காரனை அச்சு தூக்கின்னு போயிடுறாங்க. நம்ம பெட்டிங் கைஸ் தூக்கின்னு போயிடுறாங்க. இங்கே வந்து 2, 3, 4ன்னு சொல்லிட்டு 4 ரவுண்டை வந்து நம்ம ஆட்டம் எப்படியோ வந்து அடிச்சு பிடிச்சி கிளியர் ஆகிடுது. ஜிஎஸும் பார்த்தீங்கன்னா வீக்கராக இருக்குது. எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆட்டம் 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 அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. இதே மாதிரி போயிட்டே இருக்கும்போது ஒரு பாயிண்டில் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக 4வது ரவுண்டு முடியும் போது அவ்வளோதான் நம்மளோட ஆட்டமுக்கு ஏதோ ஆகிடுது.
ஒரு மாதிரி கழகழன்னு ஆயிடுறாங்க. அந்த இடத்துல திரும்ப ஜியோ செம்ம அடிக்கும் போது பெல் அடிச்சனால தான் பார்த்தீங்கன்னா ஆட்டம் உயிரோடு தப்பிக்குது. இல்லைனா வந்து ஆட்டம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து போட்டு தள்ளியிருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த வாய்ஸ் ரெகக்னைசேஷன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டமுக்கு ஒர்க் ஆகலை. ஓ மை குட்னஸ், ஆட்டமுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்றனால நம்ம என்னடா பண்ணுறது, அவ்வளோ நம்ம தோற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல மேக்ஸ் வந்து டாடி நீ வந்து ஷேடோ பக்ஸ் பண்ண டாடி, நீ பண்ணினா கண்டிப்பாக வந்து கரெக்டாக இருக்கும், நான் வந்து அவனை ஷேடோ மோடில் போகிறேன் அப்படின்னு ஐடியா எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுறா ஒர்க் அவுட் ஆகணும். அப்படியே போவோமா நம்ம பையன் பார்ப்பான், அட யாரா இவன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து சரிடா ஓகேடா பாக்ஸ் பண்ணட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஷேடோ மோடில் நம்ம ஆட்டமை போட்டுறாங்க. ஷேடோ மோடில் போட்டதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டம் வந்து வேறு லெவலில் ஃபைட் பண்ணுது. புக்கு புக்கு பக்கு புக்கு புக்கு புக்குன்னு வேறு லெவலில் ஃபைட் பண்ணுது. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா வந்து அவன் ஷேடோ பாக்ஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு காம்பேரிங்கில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதே டைமில் ஹீரோயினும் அவன் வந்து ஷேடோ பாக்ஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்து பயங்கரமாக வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பையனுமே பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமே வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறான். அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுறாரு ஃபைட்டிங்கை. வேறு லெவலில் பாக்ஸிங் இருக்குது. அந்த பாக்ஸை வந்து அவர் வந்து என்ஜாய் பண்ணுறாரு. அவருக்குள்ளே இருக்க அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து அவர் என்ஜாய் பண்ணுறாரு. அவரும் என்ஜாய் பண்ணி வந்து ஃபைட் பண்ணுறாரு. இந்த சைடில் பையன் ஃபீல் பண்ணுறான், அந்த சைடில் வந்து லவர் ஃபீல் பண்ணுறாங்க. ஒரே ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியாவாக போயிடுது இந்த இடத்துல. அப்படியே வந்து பாக்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த ஜிஎஸோட கோர் பார்த்திங்கன்னா வந்து இதுவாகிட்டே இருக்குது, இறங்கினே இருக்குது, ஒர்க் ஆக மாட்டேது. கடைசியில் பார்த்திங்கன்னா அதை கண்டுபிடிச்சவரே பார்த்திங்கன்னா இறங்கி அதை வந்து மேனுவலாக வந்து ஆப்ரேட் பண்ண ஆரம்பித்தார். ஒரு பாயிண்டில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஆட்டம் வந்து அப்படியே கையை நல்லா மறைச்சி ஃபுல்லாக காட் பண்ணிவிட்டு அப்படியே நிற்கிறான். காட் பண்ணிட்டு ஜிஎஸ் அடிச்சுக்கிட்டே இருக்கான். நைட்ரஸ் பஞ்சுன்றான், ஹேமர் பஞ்சுன்றான், புஷ் பஞ்சுன்றான், எல்லாத்தையும் வச்சு டமால் டிமில் ஆச்சுன்னுக்கிறான். நம்ம பையன் வந்து அப்பா எதா பண்ணுப்பா அப்படின்னு போது இருடா தம்பின்றான். அடி ஊந்துனது ஒரு பாயிண்டில் வந்து ஜிஎஸோட பேட்டரி கம்ப்ளீட்டாக இறங்கினதுக்கப்புறம் வந்து டான் பண்ண ஆரம்பிப்பான். வான்னு சொல்லிட்டு டான் பண்ணுவான். ஆனால் வந்து அதுக்கப்புறம் லைட்டாக இறங்க வருவான் பாரு. அதுக்கப்புறம் தான் சும்மா பங்குன்னு வைக்க ஆரம்பிப்பான். அவ்வளோதான். ஒரு பாயிண்டில் வந்து ஜிஎஸ் கதை ஓவர், நீங்கள் நம்ம எல்லாரும் ஹாப்பி. ஆனால் பார்த்தீங்கன்னா 1 2 3 சொல்லும் போது ஜிஎஸ் வந்து எழுந்துறது எப்படியோ. ஜிஎஸ் எழுந்து இன்னும் ஒரு சின்ன ஒரு மேட்ச் பண்ணும்போது பெல் அடிச்சிடறாங்க. 5 ரவுண்டு முடிஞ்சிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸோட பஞ்சிங் ஸ்கோரை பேஸ் பண்ணி ஜஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ் வந்து அன்டிஃபிட்டட் சாம்பியனாக மாறிடுறாங்க. ஸோ அந்த ஓனர்கிட்ட கேட்கும் போது நீங்கள் என்ன ஆல்மோஸ்ட் நீங்கள் தோத்துட்டீங்களே அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் இன்னும் அன்டிஃபிட்டட் சாம்பியன் தான், அதில் வந்து எந்த ஒரு மாற்றுக்கருத்து தான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்லி சொல்லிடுறாங்க. இந்த சைடில் வந்து அதை தயாரிச்சவர் கோவமாக வந்து கோச்சிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் மேக்ஸிங்க அப்படின்னு கூப்பிடும்போது மேக்ஸை கூப்பிட்டு என்ன ஆட்டமை வந்து இப்போயே வந்து பீப்புள்ஸ் சாம்பியன் அப்படின்னு சொல்கிறாங்களே, நீ என்ன நினைக்கிற போது ஆமாம்ல நல்ல பேராக இருக்கே அப்படின்னு சொன்னோடனே எல்லோரும் இப்பயே ஆட்டம் திருப்பி கத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் டேடின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேலே வந்து நம்ம பையன் ஏறிக்கிறான். அதுக்கப்புறம் வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஸோ அதோட இங்கே படம் முடியுது. ஸோ படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லிட்டு நானும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். திருப்பி இன்னொரு சிறப்பான திரைப்படத்தில் நம்ம சந்திக்கும். ஸ்டே டியூன். பை கைஸ். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டுங்க. ஸோ நம்ம வார போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும்.